ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8:50ங்க. நைட் டைமத்தில் தான் நான் இதை எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ அடுத்த நாளைக்காக டிஃபனுக்காக, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றினோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நான் வந்து யூடியூப்ஸோட சில விலாக்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான் மணியை பார்த்தா 8:50 ஆகிடுச்சு. சரி, அடுத்த நாள் உள்ள வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போனேங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முந்தின நாள் உள்ள ப்ரிப்ரேஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதுதாங்க வந்து கருப்பு கவுனி அரிசி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக் ரைஸ். இது அந்த காலத்தில் ராஜா மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்களாம். இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ரைஸ் தான் போலேங்க. ஸோ இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குங்க. அயன் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஜிங்க்கு, மெக்னீஷியம், விட்டமின் டி இருக்குங்க. பட் எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட் கப்பு. நான் ஒரு கப்பு வந்து பிளாக் ரைஸ் நான் எடுத்திருக்கேன், அதாவது கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்திருக்கேங்க. இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து அந்த நைட் ஃபுல்லாகவே நம்ம ஊற விட்டுறலாங்க. ஸோ வந்து குட்டி குட்டி மண் அந்த இதெல்லாம் இருக்கும், ஆனால் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்பவே நம்ம அந்த கஞ்சி எடுத்துக்கக்கூடாது. நம்ம இப்போ கஞ்சி தான் நம்ம இதில் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆக்சுவலி. வாரத்துக்கு 2 நாள் இந்த கவுனி அரிசி கஞ்சியோ இல்லை ரைஸ் மாதிரியோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த கவுனி கஞ்சி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கவுனி கஞ்சி தான் மெயினாக போட்டு நாங்கள் சாப்பிட்றது. ஸோ அந்த கஞ்சி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வாட்டி நல்லாவே கழுவிக்கிட்டேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் குட்டி குட்டி தூசியெல்லாம் இருந்தது. அதனால் வந்து நீட்டாக நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணியில் வந்து நம்ம ஊற விட்டுறலாம். வேறு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது கிடையாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அடுத்த நாள் மார்னிங்கோ இல்லை மத்தியானத்துக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முந்தின நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. இது ஒரு 8 to 9 hours வந்து நல்லாவே ஊறணும், ஓகேங்களா? ஸோ ஒரு மூடி போட்டுருங்க. கவுனி அரிசி பார்த்திங்கன்னா வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து கேன்சர் வராமல் தடுக்குது. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து பெஸ்ட்டு கஞ்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு அரவுண்ட் ஒரு 6:30 இருக்கும் ஆக்சுவலி. எப்போவுமே பார்த்திங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் 6 to 7 ஒரு கிளாஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துகிட்ருக்கேங்க. அது இல்லைன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி பால்கனியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிஃபன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸ்கூலுக்கு. ஸோ அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கஞ்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ இந்த கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் எவ்வளோ தூரம் ஊறி இருக்குது பாருங்கள். கலர் பார்த்தீங்களா எவ்வளவு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். ப்ரௌனிஷ் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இது தாங்க பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப நல்லது இது. இதில் நம்ம வேறு எதுவுமே புதுசாக சேர்க்க போகிறது இல்லை. ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, இது ஒரு கப்புக்குள்ள அளவு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வெந்தயம், ஜீரகம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு குக்கரோ இல்லாட்டி ஒரு ப்ரெஷர் பேனாக எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ப்ரெஷர் பேனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கருப்பு கவுனி அரிசி, நம்ம அந்த ப்ரெஷர் பேனில் நம்ம போட்டுக்கலாங்க. கூடவே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கல் உப்பு பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. அது ரொம்பவே காட்டன் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் 2 தான் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது கஞ்சி மாதிரி வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒன்றில் பால் ஊற்றி குடிச்சிக்கலாம், இல்லாட்டி தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி
அது அப்படி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்ம இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு துவரம் பருப்பு துவையல் பண்ண போகிறோம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. நம்ம ப்ரெஷர் பேனை வந்து லிட்டை வச்சு மூடிக்கலாங்க. ஒரு 6 to 7 விசில்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ துவையல் பண்ணலாம். இதில் வந்து 1/4 கப்பு வந்து துவரம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு. ஓகேங்களா? இதான் மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7, 8 வந்து பூண்டு. அந்த உங்களுக்கு பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கலன்னு இங்கே கம்மி பண்ணிக்கோங்க. வரமிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6, 7 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புளி, கருவேப்பிலை, ஓகேங்களா, உப்பு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அந்த காஷ்மீரி சில்லி ப்ளஸ் ரெட் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வறுக்கணும். ஓகேங்களா? ஸோ வறுத்து தனியாக எடுத்துகிட்டு 1 by 1 நம்ம வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு முடி தேங்காய் வேணும். ஓகேங்களா? நான் இதில் டிஸ்பிளேயில் காமிக்கலை, பட் கடைசியில் நான் காமிப்பேன், பார்ப்பேங்க. ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அதிலே இருந்தது. நான் எண்ணெய் எக்ஸ்ட்ராலாம் போடவே இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சாம்பார் பருப்பு. ஓகேங்களா? சாம்பார் பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன் நிறமாக ஆகுது வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து விசில் வர ஆரம்பிச்சாச்சுங்க. இது ஒரு 3ஆவது விசில் ஏதோ வருது. ஸோ பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த கடாயில் இருக்க எண்ணெயே போதும். ஓகேங்களா? ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கல் உப்பையும் புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லாம் மொத்தமாக வறுத்து போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு தேங்காய், ஓகேங்களா, இதே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புளியும் நம்ம சொன்ன மாதிரி கல் உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் அந்த தேங்காவை போட்டுக்கோங்க. நான் அந்த பவுல் ஷேப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ஒரு பவுலுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ கடாய் நல்லா சூடாக இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே ஜஸ்ட்டு இது வறுத்தா போதுங்க. ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு அந்த ஈரத்தன்மை மாறணும். ஓகேங்களா? கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஸோ இது எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பவுட்ரு மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. பண்ணதுக்கப்புறம் தேங்காவை போட்டு நல்லா துவையல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அரைக்கும்போது. கொரன்னு கொஞ்சம் அரைங்க. பட் அந்த பருப்பு வந்து நல்லாவே அரைஞ்சிருக்கணும். துவையல் கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் தாளிக்கவோ எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு நீங்கள் வந்து சிறு பருப்புலேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி அந்த பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் துவையல் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த கஞ்சிக்கு வந்து இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். குக்கரில் வச்ச கருப்பு கவுனி அரிசி, அதாவது சத்தான ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அதை ஒத்தையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று போல் ஆயிரும். கஞ்சியோட கன்சிஸ்டன்சியில் அந்த இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். கையில் எடுத்து நசுக்கும்போது பார்த்திங்களா எவ்வளோ மசிஞ்சு வருது பார்த்திங்களா. ஸோ நல்லாவே வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 விசில்ஸ் வந்து நான் விட்டுருந்தேங்க. அதனால் நல்லாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மற்ற வச்சு நல்லாவே நான் வந்து மசிச்சு விட்டுட்டேன். ஓரளவு கொஞ்சம் மசிச்சு விட்டேன். ஓகேங்களா? ஏன்னா பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாகிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கஞ்சி பதத்தில் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான துவரம் பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க நான் கொடுத்துருக்கேன். கஞ்சி கூட கண்டிப்பாக சீரகமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். கஞ்சி கூட காரசாரமான துவரம்பருப்பு துவையலை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.